நான் என் அம்மாவை மிகவும் வெறுத்தேன். காரணம், எனக்கு வெறும் 6 நாட்களே ஆனபோது அவர் தன் காதலனுடன் ஓடிவிட்டார். என்னை என் அத்தை மீனாட்சி எடுத்து வளர்த்தாள். தன் சொந்த குழந்தையைப் போலவே என்னை பாசத்தோடு வளர்த்தாள். திடீரென என் அத்தை மீனாட்சிக்கு புற்றுநோய் என்று தெரிய வந்தது. போகும் முன் அவர் தன் நாட்குறிப்பு ஒன்றை கொடுத்து, நான் இறந்த பிறகு இதை திறந்து படி என்று சொன்னார். அவர் காலமாகி 3வது நாள் அவரது அறையிலிருந்து அந்த நாட்குறிப்பை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருகியது. அப்போது அதில் இருந்த ஒரு பழைய புகைப்படம் கீழே விழுந்து என் காலடியில் வந்து சேர்ந்தது. அந்த படத்தை பார்த்ததும் என்னால் கத்தாமல் இருக்க முடியவில்லை. என் வாயிலிருந்து ஒரு பலத்த ஓலம் கிளம்பியது. நான் அமைதியாக மருத்துவமனையின் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தேன். என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. இன்று என் தாய் போன்ற அத்தை மீனாட்சி மரணத்துடன் போராடி கொண்டிருந்தாள். அவருக்கு புற்றுநோய் இருப்பதே எனக்கு தெரியாது. அதுவும் அவரை மரணத்தின் வாசல் வரை கொண்டு வந்திருந்தது. என் வாழ்க்கையில் அத்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, பாட்டி இல்லை, வேறு எந்த உறவினர்களும் இல்லை. என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக மாறும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. என் வாழ்வின் எல்லாவற்றையும் நான் அவருக்காக அர்ப்பணித்தேன். அவரும் என் வாழ்க்கையை மாற்றியமைத்தார். எனக்காக அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் இளமையையே எனக்காக தியாகம் செய்தார். நான் தலை குனிந்து அவரையே நினைத்து கொண்டிருந்த போது திடீரென தீவிர சிகிச்சை பிரிவு கதவு திறந்தது. நான் பதற்றத்துடன் எழுந்து மருத்துவரை நோக்கி விரைந்தேன். டாக்டர் என்னை பார்த்து, நீங்கள் திரு கார்த்திகா என்று கேட்டார். நான் தலையசைத்து ஆம் என்றேன். அவர், உங்கள் நோயாளி உங்களை உள்ளே அழைக்கிறார். ஆனால் அதற்கு முன் நான் உங்களிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றார். நான், உங்கள் பேச்சை அப்புறம் கேட்டுக்கொள்கிறேன், முதலில் அவரை பார்க்க வேண்டும் என்றேன். ஆனால் டாக்டர் என் கையை பிடித்து, தயவு செய்து இப்போதைக்கு இருங்கள், அவருக்கு இப்போது மிக குறைவான நேரம் உள்ளது என்றார். இதை கேட்டதும் என் இதயம் திக்கென்று ஆனது. யாரோ என் இதயத்தை என் மார்பிலிருந்து பிடுங்கி தங்கள் பிடியில் இறுக்கிக் கொண்டது போல உணர்ந்தேன். டாக்டர் மேலும் தொடர்ந்தார். உங்கள் நோயாளிக்கு இருப்பது புற்றுநோய். அதுவும் கடைசி கட்டத்தை அடைந்து விட்டது. இதற்கு முன்பு அவர் எங்களிடம் வந்தார். சிகிச்சை தொடங்க நான் ஆலோசனை கூறினேன். ஆனால் அவர் தேவைப்படும் போது மட்டும் மருந்துகளை எடுத்துக் கொள்வார், பிறகு சென்று விடுவார். அவர் தன் உயிரை பணயம் வைத்தார். ஏன் அப்படி செய்தார் என்று அவருக்கே தெரியும். எங்களால் யூகிக்க முடியவில்லை. இன்று நிலைமை இந்த அளவுக்கு வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இறைவனடி சேர்ந்து விடுவார். டாக்டர் என் தோளில் கை வைத்து, உங்கள் மனதில் உள்ளதை அவரிடம் சொல்லிவிடுங்கள், அவரது மனதை சந்தோஷப்படுத்துங்கள், அவருக்கு இப்போது சில மணி நேரங்களே உள்ளன என்று சொல்லிவிட்டு சென்றார். யாரோ என்னை தனியாக ஆதரவற்ற நிலையில் கொளுத்தும் வெயிலில் விட்டு சென்றது போல உணர்ந்தேன். நான் உடனே தலையை அசைத்து முணுமுணுத்தேன். இல்லை, இது நடக்காது. அத்தை, நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்யக்கூடாது. அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரியாது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் என்றும் அவர் மருந்துகளும் எடுத்து வந்துள்ளார் என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று. கோபத்துடன் நான் அறைக்குள் நுழைந்தேன். ஆனால் அடுத்த கணம் என் உயிரையே பறிப்பதாக இருந்தது. ஆக்சிஜன் முகமூடி மற்றும் பெரிய இயந்திரங்கள் அவரது உடலில் இணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவரது விரல்கள் அசைந்து கொண்டிருந்தன. அதாவது அவர் இன்னும் உயிரோடுதான் இருந்தார். நான் ஓடி சென்று அவர் அருகில் சென்றேன். ஆனால் அவரது வேதனையால் நிறைந்த முகத்தை பார்த்தவுடன் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என் கண்களுக்கு முன்னால் நான் அவரை சந்தேகித்த எல்லா தருணங்களும் ஓடின. நான் பேசுவதற்குள் அவர் என் கையை பிடித்து மெல்லிய குரலில், கார்த்திக், எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் சிந்திக்காமல், உங்கள் நிலையை பார்த்த பிறகு ஒரு மகன் எப்படி இருக்க முடியும்? என் வேதனை உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்ன செய்வேன்? இந்த உலகில் உங்களை தவிர எனக்கு வேறு யாரு இருக்கிறார்கள்? உங்களுக்கு புற்றுநோய் என்று தெரிந்தும் ஏன் சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை? நீங்கள் எனக்கு இழைத்த அநீதி இது. எங்களிடம் எல்லாமே இருந்தது. நான் வேலை பார்த்தேன், நல்ல வருமானம் இருந்தது. உங்களுக்கு எளிதாக சிகிச்சை அளித்திருக்கலாம். பிறகு ஏன் என்னிடம் சொல்லவில்லை?
இந்த அநீதியை உங்களுக்கு நீங்களே ஏன் செய்து கொண்டீர்கள்? எனக்கு ஏன் செய்தீர்கள்? இந்த உலகில் உங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? இதை சொல்லும் போதே நான் விம்மி விம்மி அழுதேன். நான் என் அம்மாவை இழந்தேன், அப்பாவை இழந்தேன், உறவினர்கள், நண்பர்கள் என்று எல்லோரையும் இழந்தேன். ஆனால் இந்த ஒரு பெண்ணை நான் இழக்க விரும்பவில்லை. என் வாழ்க்கை அவரிடம்தான் இருந்தது. அவரை நான் இழந்து விட்டால் கார்த்திக்கும் இறந்து விடுவான் என்று தோன்றியது. நான் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் அவர் மெல்லிய குரலில், எனக்கு அதிக நேரம் இல்லை கார்த்திக், என் பேச்சை கேள் என்றார். நான் அவர் அருகில் அமர்ந்தேன். அவரது முகத்தை என் கைகளில் ஏந்தி கொண்டு கெஞ்சினேன். என்னை தனியாக விட்டு போகாதீர்கள். உங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அந்த வீடு என்னை கொன்றுவிடும். தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். அவர் என் கண்களை பார்த்து, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு போகத்தான் வேண்டும். என் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீ இப்போதும் வாழ்வாய். சும்மா காலத்தை கடத்தாமல் வாழ்ந்து காட்டுவாய். நீ உன்னை அழித்து கொள்ள மாட்டாய் என்று எனக்கு வாக்கு கொடு. நான் இல்லாமல் உன்னை நீயே பார்த்து கொள்வாய். திருமணம் செய்து கொள்வாய். குழந்தைகள் பெற்று கொள்வாய். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். ஆனால் அதற்கு முன் என்னை மன்னித்து விடு என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். உண்மையில் நான் தான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அவரை கவனிக்காமல் இருந்து விட்டேன். நான் அவர் மீது அக்கறை செலுத்தி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. நான் பேசுவதற்குள் அவர் தொடர்ந்தார். உன் வாழ்க்கையின் உண்மை உன் முன் வெளிவரும்போது, உன் உண்மை வெளியே வரும்போது என்னை வெறுக்காதே. நான் என்ன செய்தேனோ அது எல்லாமே உன் மேல் உள்ள பாசத்தால் தான் செய்தேன். நீ என் வாழ்க்கையில் மகனாக வரவில்லை, என் எல்லாமே ஆக வந்தாய் என்று சொல்லி அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அவரது முகத்தை தாங்கி பிடித்து நெற்றியில் அன்போடு முத்தமிட்டேன். உங்களை வெறுக்கும் கேள்வியே இல்லை. நீங்கள் என்னை கொன்றாலும் கூட நான் உங்களை வெறுக்க மாட்டேன். நீங்கள் எனக்காக எவ்வளவு செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் உங்களை கவனிக்காமல், உங்களுக்கு சேவை செய்யாமல் இருந்ததற்காக நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை இழக்க விரும்பவில்லை. நான் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பேன். வேறு மருத்துவமனைக்கு செல்வோம். என் நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். இதை சொன்னதும் என் மனதில் மீண்டும் தைரியமும் உற்சாகமும் நிரம்பியது. என் அத்தையை நான் இறக்க விடமாட்டேன். ஆனால் அவர் என்னை பிடிவாதமாக பிடித்து என் கண்களை பார்த்து உரத்த குரலில் சொன்னார், நீ என் மீது எல்லையற்ற பாசம் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த பாசம் ஒரு வெறும் ஏமாற்றுத்தான். உண்மை வெளிவரும்போது இதே பாசம் வெறுப்பாக மாறும். இப்போது முழு உண்மையும் உனக்கு தெரிந்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்ல பல முறை நினைத்தேன். உண்மையை வெளிப்படுத்த விரும்பினேன். ஆனால் என்னிடம் தைரியம் இல்லை. நான் உயிரோடு இருக்கும்போது உன்னை இழக்க விரும்பவில்லை. இப்போது நான் இந்த உலகை விட்டு போகிறேன். இப்போது உண்மை உனக்கு தெரிந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை வெறுக்காதே. நான் என்ன செய்தேனோ அது எல்லாமே உனக்காகத்தான் செய்தேன். இதை சொல்லிவிட்டு அவர் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்து அமைதியாக பேசினார். என் அலமாரியில் கடைசி கட்டின் கீழே ஒரு பத்திரமான பெட்டி உள்ளது. அதை திற. அதில் ஒரு இளஞ்சிவப்பு நிற நாட்குறிப்பு இருக்கிறது. என்னை எரித்த பிறகு அதை எடுத்து படி. நான் என்ன செய்தேனோ அது எல்லாமே உனக்காகத்தான் செய்தேன் என்று என் மேல் நம்பிக்கை வை என்றார். இதை சொன்னதுமே அவரது மூச்சு திணறியது. அவர் உரத்த குரலில் கடவுளின் பெயரை உச்சரிக்க தொடங்கினார். இயந்திரங்களின் சத்தம் வேகமானது. என் மூச்சு நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். நான் கட்டுப்படுத்த முடியாமல் வெளியே ஓடினேன். என் அத்தை இறப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. கதவருகே நின்று டாக்டர், டாக்டர் என்று சத்தமாக கத்தினேன். சிறிது நேரத்தில் மருத்துவர்கள் குழு அறைக்குள் சென்றது. ஆனால் அறைக்குள் அவரது மூச்சு நின்றுவிட்டது. உதடுகள் நீல நிறமாகி நாக்கு மேல்வாயுடன் ஒட்டி கொண்டது. சில நொடிகளுக்கு பிறகு டாக்டர் வெளியே வந்து என் தோளில் கை வைத்து, எங்களை மன்னிக்கவும், அவர் இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்றார். அது வார்த்தைகள் அல்ல, என் மார்பை கிழித்து சென்ற கத்தி போல இருந்தன. நான் கத்திக்கொண்டே தரையில் விழுந்தேன். இந்த வழியை என்னால் தாங்க முடியவில்லை. முழு உலகிலும் அனாதையாக விடப்பட்ட ஒருவனின் நிலைமை எனக்கு ஏற்பட்டது. அவனிடம் உறவு இல்லை, தைரியம் இல்லை, பொறுமை இல்லை.
நான் உதவியற்ற நிலையில் ஐசியூவில் கத்தினேன். இல்லை, நீங்கள் என்னை தனியாக விட்டு போக கூடாது. உங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கடவுளுக்காக திரும்பி வந்து விடுங்கள். இல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன். உங்கள் மருமகனால் உங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. இதை சொல்லிவிட்டு என் முகத்தை மூடிக்கொண்டேன். நான் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை திடீரென என்னை துன்புறுத்திவிட்டது. இன்று காலை நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது வழக்கம் போல அவர் முன் உட்கார்ந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவரும் எனக்கு நீண்ட ஆயுளுடன் வாழ ஆசீர்வாதம் அளித்தார். நீண்ட ஆயுளுக்கு ஆசீர்வதித்து விட்டு இன்று அவரே என்னை நிரந்தரமாக தனியாக விட்டு செல்வார் என்று எனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் தொடர்ந்து என்னை தைரியமாக இருக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தார். தெரிந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்க சொன்னார். ஆனால் நான் கண் தெரியாதவன் போல, காது கேட்காதவன் போல ஆகிவிட்டேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு காட்சியை பார்க்க நான் விரும்பவில்லை. அவரது முகத்தில் ஒரு வெள்ளை துணி போடப்பட்டிருந்தது. அவரது உடலை பிணவரைக்கு அனுப்பும் ஏற்பாடுகள் தொடங்கின. என் அத்தைக்கு எப்போதும் மருந்துகள் கொடுக்கும் டாக்டர் ரவி இப்போது என் அருகில் வந்து என் தோளில் கை வைத்து, அவரது ஆத்மாவை துன்புறுத்த வேண்டாம். அவர் உங்களை மிகவும் நேசிப்பதாக அடிக்கடி என்னிடம் சொல்லுவார். இந்த உலகில் உங்களை தவிர அவருக்கு வேறு யாரும் இல்லை. அவர் உங்களுக்காகவே உயிரையே கொடுப்பார். நீங்கள் இப்படி உடைந்து போயிருந்தால் அவரது பாசத்துக்கு பலன் கொடுக்க முடியாது. தைரியமாக இருங்கள். இறுதி சடங்குகளை முழுமையாக செய்யுங்கள். பிறப்பதும் இறப்பதும் கடவுளின் கையில் உள்ளது. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இப்போது எழுந்து முன்னேறுங்கள் என்றார். என் மனம் முழுவதுமாக சூனியமாகி இருந்தது. எனக்கு யாரோ என்ன சொல்கிறார்கள் என்று எதுவுமே புரியவில்லை. திடீரென வந்த இந்த அதிர்ச்சி என்னால் தாங்க முடியாததாக இருந்தது. காலையில் நன்றாக சிரித்து கொண்டிருந்தவர் மாலையில் இறந்து விட்டார். இது எப்படி சாத்தியம்? என் கட்டுப்பாட்டை மீறி எல்லாமே நடந்தது. ஆனால் டாக்டர் சொன்னது உண்மை. அவர் தன் இளமையையே எனக்காக தியாகம் செய்தார். இப்போது அவரது உடலை மரியாதையாக பூமிக்கு அனுப்புவது என் கடமை. நான் உடனே என் சில நண்பர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்தில் இறுதி ஊர்வலத்துக்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். எங்கள் பகுதியில் எனக்கு இருக்கும் செல்வாக்கால் யாரும் பின்வாங்க மாட்டார்கள். நான் அழைப்பு விடுப்பது மட்டுமே பாக்கி இருந்தது. ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. நான் சுடுகாட்டை நோக்கி சென்றேன். அங்கு அவரது இறுதி குளியலுக்கான ஏற்பாடுகளை செய்ய சென்றேன். வீட்டில் அவருக்கு சடங்கு செய்ய எந்த பெண்களும் இல்லை. அதனால் வெளியிலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து தான தட்சணை கொடுத்து புனிதமான குளியல் ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்தேன். காலச்சக்கரம் ஒருபோதும் நிற்பதில்லை. நேற்று காலை என் அத்தை மற்றும் என் சிரிப்பால் எதிரொலித்த அந்த வீட்டின் முற்றத்தில் இன்று என் அத்தையின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. நான் அவருக்கு முன்னால் உதவியற்ற நிலையில் அமர்ந்திருந்தேன். பின்னால் பெண்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தன. ஆண்கள் நான் எப்போது சைகை செய்வேன், எப்போது இறுதி ஊர்வலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லலாம் என்று காத்து கொண்டிருந்தனர். நான் அவரது முகத்தில் லேசான தண்ணீர் தெளித்து, நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். நீங்கள் என்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்கு கொடுத்தீர்கள். ஆனால் இன்று என்னை தனியாக விட்டு போகிறீர்கள். நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டீர்கள் அல்லவா? இதோ கேளுங்கள். நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். உங்கள் மகன் உங்கள் இல்லாமல் எப்படி வாழ்வான் என்று நீங்கள் ஒரு முறை கூட யோசிக்கவில்லையா? உங்கள் மடியின் அரவணைப்பை மட்டுமே உணர்ந்த ஒருவனின் இதயம் எப்படி துடிக்கும்? இதை சொல்லும் போதே நான் விக்கல்களுடன் சத்தமாக அழ ஆரம்பித்தேன். என் நண்பன் உடனே என் அருகில் வந்து என்னை தாங்கிக் கொண்டு, தைரியமாக இரு நண்பா, உனக்கு என்ன ஆயிற்று? இப்படி உடைந்து விட்டால் நீ எப்படி அடுத்த ஏற்பாடுகளை செய்வாய்? ஆண்கள் அழுவதில்லை என்றான். நான் உதவியற்ற நிலையில் ஆண்களும் மனிதர்கள்தான். அவர்களின் மார்பிலும் இதயம் இருக்கிறது. சிலரை பிரிவது உயிரையே நடுங்க செய்துவிடும். இன்று நான் என் வாழ்வாக இருந்த ஒருவரை இழந்து விட்டேன் என்றேன். இதை சொல்லி என் நண்பனை நான் கட்டிப்பிடித்து கொண்டேன். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவரது உடல் தோளில் தூக்கி வைக்கப்பட்டது. அந்த நேரம் எனக்கு மரணத்தை விட கொடியது. மக்கள் எனக்கு சைகை செய்தனர். நானும் இறுதி ஊர்வலத்தில் தோள் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சைகை செய்தனர். ஆனால் என் கால்கள் நகர மறுத்தன.
நான் அமைதியாக அவர்களுடன் சென்று கொண்டிருந்தேன். பண்டிதர் அருகே நின்று நான் இறுதி சடங்கு மந்திரங்களை கேட்டபோது, சிரார்த்தம் செய்தபோது, அந்த நொடியில் என் நிலைமை என் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். வாழ்க்கையில் நெருங்கியவர்களை இழப்பது சுலபமல்ல. அதிலும் தாய் தந்தை போன்ற உறவுகளை இழந்தால். சிறிது நேரம் கழித்து அத்தையின் உடல் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலை சிதையில் வைத்து பண்டிதர் மந்திரங்களை உச்சரித்த போது நான் சத்தம் போட்டு விம்மி விம்மி அழுதேன். மக்கள் என்னை தாங்கி பிடித்து சமாதானப்படுத்தினர். ஆனால் எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அத்தை என்னை விட்டு எப்படி போக முடியும்? இது என் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. சிறிது நேரத்திலேயே அவரது உடலின் மீது விறகுகள் அடுக்கப்பட்டு அனைவரும் கை உயர்த்தி பிரார்த்தனை செய்தனர். நானும் கைகளை கூப்பியபடி நின்றேன். ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஒரு விசித்திரமான பதற்றமும் கவலையும் என்னை பற்றி கொண்டது. சிறிது நேரம் கழித்து அனைவரும் என்னை புறப்பட சொன்னார்கள். ஆனால் அத்தையின் சாம்பல் குவியல் அருகே இருந்து எழுந்து செல்ல எனக்கு துணிவு இல்லை. அவருக்கு இருட்டை பார்த்தால் மிகவும் பயம். அவர் தன் அறையில் உள்ள அத்தனை விளக்குகளையும் போட்டுவிட்டு தான் தூங்குவார்கள். நான் பலமுறை காரணம் கேட்டால், ஏனோ தெரியவில்லை கார்த்திக், இருட்டில் யாரோ என்னை கொன்று விடுவார்கள் என்று தோன்றுகிறது. எனக்கு இருட்டு என்றால் பயம் என்று சொல்லுவார். அவர் மேலும், கார்த்திக், நான் எப்போதாவது கத்தினாலோ அல்லது அழைத்தாலோ நீ உடனே வந்துவிடு என்று சொல்லுவார். அடிக்கடி மின்சாரம் நின்றால் அவர் அலறுவார். நான் உடனே விளக்குகளை போடுவேன். அவருக்காக நான் ஜெனரேட்டர், யூபிஎஸ் பேட்டரி என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன். மின்சாரம் நின்றால் கூட உடனடியாக அவரது அறைக்கு வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இப்போது நான் அவரை விட்டு போனால் இந்த சுடுகாட்டில் இருக்கும் இருளில் அவர் எப்படி இருப்பார்? என் நண்பன் சமீர் என் கையை பிடித்து, கார்த்திக், எழுந்து நில், நாம் போக வேண்டும், இருட்டாகிவிட்டது என்றான். ஆனால் நான் தலையை அசைத்து, இல்லை, நான் இங்கேயே இருப்பேன். என் அத்தைக்கு இருட்டு என்றால் பயம். அவர் தனியாக இருக்க முடியாது என்றேன். சமீர், பார் கார்த்திக், இங்கே பலர் புதைக்கப்படுகிறார்கள். பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களின் ஆத்மாக்கள் போய்விட்டன. இப்போது இங்கே எதுவும் இல்லை. தைரியமாக இரு. வா, வீட்டுக்கு போகலாம். இப்படி இங்கே உட்கார்ந்திருக்க முடியாது என்றான். ஆனால் நான் அழுது கொண்டே, தயவு செய்து சமீர், இன்று வேண்டாம். என்னால் போக முடியாது. என்னிடம் பிடிவாதம் செய்யாதே. அவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அந்த வெறிச்சோடிய வீட்டுக்கு சென்று நான் என்ன செய்வேன் என்றேன். என் நண்பன் என்னை தன் வீட்டுக்கு வரும்படி வற்புறுத்தினான். ஆனால் என்னிடம் துளியும் தைரியம் இல்லை. என் கால்கள் என் பேச்சை கேட்க மறப்பது போல தோன்றியது. நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். என் உடல்நிலையும் மோசமடைய தொடங்கியது. சுடுகாட்டில் அதிக நேரம் தங்க முடியாது. சில நண்பர்கள் வலுக்கட்டாயமாக என்னை எழுப்பி வெளியே அழைத்து வந்தனர். ஆனால் என் மனம் அங்கேயே இருக்க விரும்பியது. நான் இரவு முழுவதும் அங்கேயே இருக்க விரும்பினேன். காலை எழுந்ததும் மீண்டும் வந்து விடுவேன் என்று நினைத்தேன். இந்த இரவு இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. என் நண்பர்கள் என்னை தனியாக இருக்க வேண்டாம், அவர்களுடன் வீட்டுக்கு வரும்படி வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் கேட்கவில்லை. தனியாகவே வீட்டுக்கு வந்தேன். சில நண்பர்கள் என்னுடன் தங்க வேண்டும் என்று வற்புறுத்தினர். நான் என் அத்தையின் மீது எவ்வளவு தீவிரமான பாசம் வைத்திருந்தேன் என்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் தெரியும். அவர்களும் உடன் இருப்பதாகவும் சொன்னார்கள். ஆனால் நான் அனைவரையும் மறுத்துவிட்டேன். நான் இன்று தனியாக இருக்க விரும்புகிறேன். என்னை தனியாக விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். சிலரிடம் நான் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டேன். எல்லாரும் என் வழியை புரிந்து கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினர். சிறிது நேரம் கழித்து, சற்று நேரத்திற்கு முன்பு அத்தையின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தின் முன் நின்றேன். இப்போது அங்கே மௌனம் மட்டுமே சூழ்ந்திருந்தது. சிறிது நேரத்தில் நான் அவரது அறையை நோக்கி நடந்தேன். அறைக்குள் நுழைந்ததும் என் பார்வை அவரது புகைப்படத்தின் மீது விழுந்தது. நான் மீண்டும் விம்மி விம்மி அழுதேன். அந்த நொடியில் ஆண்களும் அழுவார்கள் என்று உணர்ந்தேன். அவர் அடிக்கடி சொல்வார், நீ ரொம்ப கல்நஞ்சக்காரன். நான் எவ்வளவு திட்டினாலும் அடித்தாலும் கோபப்பட்டாலும் உன் கண்ணில் கண்ணீரே வருவதில்லை. நான் இந்த உலகை விட்டு போகும் நாள் நீ துடி துடித்து அழுவாய். நீ அழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அப்போதுதான் அழுகை எவ்வளவு வேதனையானது என்று உனக்கு புரியும் என்று. அவரது வார்த்தைகளை நினைத்து நான் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தேன். புகைப்படத்தை பார்த்து, பாரத்தை,
இன்று உன் மருமகன் தனியாக இருக்கிறான், அழுது கொண்டிருக்கிறான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. ஆனால் கேட்க யாரும் இல்லை. நீ 6 நாட்கள் குழந்தையாக என்னை உன் மடியில் எடுத்த போது நான் அழுதிருப்பேன். அப்படியானால் நீ ஏன் என்னிடம் அப்படி சொன்னாய்? என் இதயத்தை ஏன் சுட்டாய் என்றேன். அழுது கொண்டே அங்கேயே தரையில் படுத்து விட்டேன். என் தாயின் அந்த வேதனையான தருணங்கள் என் கண் முன் வந்து நின்றன. என் தந்தை நான் பிறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார். அத்தை சொன்னார் அவர் மாரடைப்பால் இறந்தார் என்றும், அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்றும். நான் 9 மாதங்களுக்கு பிறகு இந்த உலகிற்கு வந்தேன். என் தாய் எனக்கு பிறந்த சரியாக 6 நாட்களுக்கு பிறகு தன் காதலனுடன் ஓடிவிட்டார். என்னை முற்றிலும் தனியாக விட்டுவிட்டாள். ஒரு 6 நாள் குழந்தைக்கு தாயின் பாசத்தை பற்றியோ தந்தையின் இருப்பை பற்றியோ எந்த உணர்வும் இருந்திருக்காது. அது அழுதது, பால் கேட்டது. அந்த நேரத்தில் என் அத்தை என்னை தாங்கிக் கொண்டார். அவரும் திருமணம் ஆகாதவர். அவருக்கான திருமணத்தை எனக்காக அவர் ரத்து செய்தார். இந்த குழந்தையை அனாதையாக விட்டுவிடுங்கள் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக என்னை தன் சொந்த குழந்தை போல வளர்த்தார். எனக்காக தன் திருமணத்தையே விட்டுவிட்டு கடினமாக உழைத்தார், வேலை பார்த்தார். நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்ற நிலை வந்தபோது அவரே என்னை விட்டு போய்விட்டார். இன்று என் இருப்பு எனக்கு விஷம் போல தெரிந்தது. என்னையே நான் முடித்து கொள்ளலாமா என்று தோன்றியது. கடந்த சில நாட்களாகவே அத்தை மாறி போயிருந்தார். எதுவும் சாப்பிடவில்லை, என்னிடம் பேசவும் இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப சொன்னது இதுதான்: என்னை ஒருபோதும் வெறுக்காதே. நான் உனக்காக என்ன செய்தேனோ அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நான் என்னை கட்டுப்படுத்தி கொள்ளாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்றும், எனக்கு அவமானகரமான மரணம் வேண்டாம் என்றும் நினைத்தேன். இரவு முழுவதும் அழுது விம்மிக் கொண்டே கழிந்தது. காலை என் கண்கள் விழித்தது. அரை மணி நேரம் மட்டுமே தூங்கியிருந்தேன். பிறகு எதுவும் சாப்பிடாமல் நேராக சுடுகாட்டுக்கு சென்றேன். அவரது சாம்பல் மேட்டின் முன் அமர்ந்து சத்தமாக அழுதேன். என் தவிப்பை அவரிடம் சொன்னேன். அவர் இல்லாமல் வீடு எவ்வளவு வெறிச்சோடி கிடக்கிறது. அந்த சுடுகாடு கூட எனக்கு நிரம்பி இருப்பது போல தெரிந்தது. அருகே வெகு நேரம் உட்கார்ந்திருந்தேன். பிறகு இங்கே உட்கார வேண்டாம் என்று அங்கிருந்து கிளம்ப சொன்னார்கள். மக்களுக்கு என்னிடம் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. ஆனால் நான் அங்கு உட்கார்ந்து என் வழியை போக்க விரும்பினேன். அவர் இரவுகளை எப்படி செலவிட்டார் என்று அவரிடம் கேட்க விரும்பினேன். வீடு திரும்பியதும் விருந்தினர்கள் வந்திருந்தன. அனைவரும் என் நலம் விசாரித்து சாப்பிட கொடுத்தார்கள். ஆனால் என் தொண்டையில் ஒரு கவளம் சோறு கூட இறங்கவில்லை. யாரோ ஒருவரை இழந்துவிட்ட உணர்வு உள்ளுக்குள்ளேயே என்னை கொன்று கொண்டிருந்தது. காலத்தின் ஓட்டம் ஒருபோதும் நின்றதில்லை, நிற்கவும் போவதில்லை. 3 நாட்கள் கடந்து விட்டன. அந்த 3 நாட்களும் எனக்கு யுகம் போல இருந்தது. நான் இப்போது என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஏனென்றால் கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். எனக்கு அவமானகரமான மரணம் வேண்டாம். அனைவரும் சென்று விட்டனர். நான் அத்தையின் அறையில் அமர்ந்திருந்தேன். திடீரென அவரது கடைசி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அலமாரிக்கு கீழே பத்திரமான பெட்டி உள்ளது. அதில் இளஞ்சிவப்பு நிற நாட்குறிப்பு இருக்கிறது. அதை பார்த்து விடு. என்னை வெறுக்காதே. நான் என்ன செய்தேனோ அது எல்லாமே உனக்காகத்தான் செய்தேன். இது நினைவுக்கு வந்ததும் நான் உடனடியாக எழுந்து நின்றேன். அலமாரியை திறந்தேன். அதில் அவரது துணிகள், துப்பட்டா, சட்டை, நகைகள் மற்றும் பணம் இருந்தன. மீண்டும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஒரு மனிதர் நம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கமானவராக இருக்க முடியும்? நடுங்கும் கைகளுடன் பத்திரமான பெட்டியை திறந்தேன். நாட்குறிப்பை எடுத்துக்கொண்டு அமைதியாக சோபாவில் அமர்ந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. நாட்குறிப்பை திரும்ப வைத்து விடலாமா என்று மனம் சொன்னது. ஆனாலும் நான் அதை பிரித்தேன். முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது: அன்பு மகனே கார்த்திக். என் உதடுகளில் ஒரு நீண்ட புன்னகை பரவியது. கீழே எங்கள் இருவரின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. அதை நான் முத்தமிட்டேன். முதல் பக்கம் இவ்வாறு ஆரம்பமானது: என் அன்பு மகனே, நீ இந்த நாட்குறிப்பை படிக்கும் போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், அல்லது உன் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் சென்றிருப்பேன். இதற்கு பிறகு நீ என்னை வெறுக்கலாம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை வெறுக்காதே. நான் உன்மேல் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளேன். நான் என்னையே அழித்து கொண்டேன். எங்கள் குடும்பம் முழுவதையும் நாசமாக்கினேன்.
ஆனால் நான் என்ன செய்வேன்? நீ எங்களுக்கு மகனாக பிறந்தது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. எங்கள் வீட்டில் நிலவு இறங்கி வந்தது போல இருந்தது. உன் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் இந்த உலகில் இல்லை. அந்த மாரடைப்புக்கு காரணம் உன் தாய்தான். நான் அந்த பெண்ணை ஒருபோதும் அணிக்க மாட்டேன். அவள் என் அண்ணனை பணத்துக்காக மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினாள். உன் தாயோ அவரது துயரத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. மாறாக நீங்கள் எங்களுக்கு ஒரு சுமை என்று மட்டுமே சொன்னாள். நான் பலமுறை உன் தாயிடம் இப்படி செய்யாதே என்று கெஞ்சினேன். ஆனால் அவள் தன் விருப்பத்தை மட்டுமே நினைத்தாள். நீ அவள் வயிற்றில் உருவான போது அவள் வேறு ஒருவன் மீது காதல் கொண்டாள். அவளது வார்த்தைகள் உன் தந்தைக்கு எவ்வளவு வேதனையை அளித்தது என்று அவளுக்கு சற்றும் அக்கறை இல்லை. உன் தாய் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது உன் தந்தையுடன் அவளுக்கு பெரிய சண்டை நடந்தது. உன் தந்தை பிரசவம் அரசு மருத்துவமனையில் தான் நடக்க வேண்டும், ஏனென்றால் என்னால் தனியார் மருத்துவமனை செலவுகளை சமாளிக்க முடியாது என்று சொன்னார். ஆனால் உன் தாயோ, நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லாவிட்டால் நான் இந்த குழந்தையுடன் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவேன். நான் பிச்சை எடுத்து கூட வாழ்வேன், ஆனால் உன்னுடன் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொன்னாள். அப்போது நான் என் அண்ணனுக்கு என் தங்க சங்கிலியை கொடுத்து, கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதி அளித்தேன். என் திருமணத்திற்கு இன்னும் சில மாதங்களே இருந்தன. ஆனாலும் நான் என் அண்ணனை விட்டு பிரியவில்லை. ஆனால் இது உன் தாய்க்கு தெரிந்தபோது அவள் மிகவும் கோபமடைந்து தன் உடைமைகளை கட்டி கொண்டு போக தயாரானாள். அதே நேரத்தில் உன் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் எங்களை நிரந்தரமாக விட்டு பிரிந்து விட்டார். அது எனக்கு மிகவும் கடினமான தருணம். நான் என் தந்தையை இழந்திருந்தேன். என் அண்ணனில்தான் நான் என் தந்தையின் வடிவத்தை பார்த்தேன். ஆனால் அவரும் போன போது என் மனம் முற்றிலும் மறத்து போனது. நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. சரியாக 1 வாரத்திற்கு பிறகு உன் பாட்டி, அதாவது என் தாயும் மகனின் துக்கத்தை தாங்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள். எங்கள் வீடு முழுவதும் உடைந்து சிதைந்தது. இதற்கெல்லாம் உன் தாய்தான் காரணம் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது யோசித்து பார்த்தால் அது என் தவறு என்று புரிகிறது. ஏனென்றால் பிறப்பு மற்றும் இறப்பு முடிவை மனிதர்கள் எடுப்பதில்லை, இறைவன் தான் எடுக்கிறான். ஆனால் உன் தாய் உன் தந்தைக்கு தொடர்ந்து துன்பம் கொடுத்தாள் என்பது உண்மை. பலமுறை நான் அவளை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் அண்ணனின் மனைவி என்பதால் நான் நிர்பந்திக்கப்பட்டேன். அவள் இப்போது விதவை ஆகிவிட்டாள். நான் வேண்டுமென்றே அவளிடம் அக்கறை காட்ட தொடங்கினேன். அவள் என்னை தன் சிறந்த தோழியாக நினைக்க வேண்டும் என்பதற்காக. என் அண்ணனையும் தாயும் கொன்று அவள் வெற்றி பெற்றதாக அவள் நினைத்தாள். ஆனால் என் இதயத்தில் எவ்வளவு வெறுப்பு நிறைந்திருந்தது என்று அவளுக்கு தெரியாது. நான் நீ பிறப்பதற்காக மட்டுமே காத்திருந்தேன். காலம் ஒருபோதும் நின்றதில்லை, நிற்கவும் போவதில்லை. உலகம் முழுவதையும் எதிர்த்து போராடி நான் உன் தாயை என்னுடன் வைத்திருந்தேன். உறவினர்கள் என்னை தூற்றினர். இவளை ஏன் வைத்திருக்கிறாய்? இவளுக்கும் இவள் குழந்தைக்கும் இந்த வீட்டில் எந்த சம்பந்தமும் இல்லை. உன் அண்ணன் இறந்ததற்கு இவள்தான் காரணம். ஆனால் நான் எல்லோரையும் பொய்ப்பித்து காட்டி அவளுக்கு முன் நான் சண்டையிட்டு கொண்டிருந்தேன். அந்த பெண்ணும் மெதுவாக என் பக்கம் சாய்ந்தாள். அவள் தன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் இருந்து விலகி என்னை சுற்றியே இருக்க ஆரம்பித்தாள். என் மனதில் அவளை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்று அவளுக்கு சிறிதும் தெரியாது. கார்த்திக், என்னை மன்னித்துவிடு. நான் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். நான் அடுத்த பக்கத்தை படித்து கொண்டிருந்த போது திடீரென என் மொபைல் போன் ஒலித்தது. திரையில் ஒரு அடையாளம் தெரியாத எண் ஒளிர்கிறது. முதலில் அதை நான் கவனிக்கவில்லை. பிறகு பக்கத்தை படிப்பதில் கவனம் செலுத்தினேன். அடுத்த கடித பகுதி இவ்வாறு இருந்தது: நான் உன் தாயுடன் மருத்துவமனைக்கு அருகில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினேன். நான் வேலை பார்த்ததால் என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த பணத்தை கொண்டு ஒரு செவிலியரையும் எனக்கு துணையாக வைத்து கொண்டேன். நீ பிறந்தவுடன் இறந்து விட்டாய் என்று நான் உன் தாயின் முன் நாடகமாடினேன். 9 மாதங்களுக்கு பிறகு உன் தாய்க்கு பிரசவ வலி ஏற்பட்ட போது நாங்கள் மருத்துவமனைக்கு ஓடினோம். நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன். நீ பிறந்த பிறகு நான் உன்னை அந்த செவிலியரிடம் ஒப்படைத்து அவளை அங்கிருந்து அனுப்பிவிட்டேன். வேறு 2 செவிலியர்களும் எனக்கு துணையாக இருந்தன. அவர்கள் உன் தாயிடம் நீ இறந்து விட்டாய் என்ற பொய் செய்தியை சொல்லி அவளிடம் ஒரு இறந்த திசுவை காட்டினார்கள்.
இதையெல்லாம் நான் செய்தது அந்த பெண் எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அதுபோலவே நடந்தது. 6 நாட்கள் நீ அந்த செவிலியரின் வீட்டில் இருந்தாய். அதன் பிறகு நான் உன் தாயிடம் நீ என்னை விட்டு போய்விடு என்று சொன்னேன். எனக்கு தெரியும், நான் உனக்கு மிக பெரிய தவறு செய்து விட்டேன். உன்னை தாயிடமிருந்து பிரித்து வைத்தேன். அது எல்லாமே என் கோபம். இன்று இந்த வயதில் ஒரு குழந்தைக்கு தாயின் பாசம் எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன். உன் தாய் இந்த அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு மனநிலை பிறழ்ந்து விட்டாள் என்றும் இப்போது ஒரு மனநல மருத்துவமனையில் இருக்கிறாள் என்றும் எனக்கு தெரிய வந்தது. நான் உன்னிடம் அளவு கடந்த வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்துவிடு. முடிந்தால் நீ உன் தாயை தேடிப்போ. உன் அத்தைதான் உன் 2வது தாய். என்னை வெறுக்காதே. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இந்த கடிதம் எனக்கு மரண அடி கொடுத்தது. நான் உதவியற்று இருந்த இடத்தை விட்டு எழுந்து நின்றேன். தலையை மறுப்பாக அசைத்தேன். இல்லை, இது எல்லாம் பொய். இது நடந்திருக்கவே முடியாது. அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. இந்த எண்ணத்தில் நான் மீண்டும் கடுமையாக அழுதேன். ஆனால் மீண்டும் என் போன் ஒலித்தது. போன் திரும்ப திரும்ப அடித்ததால் நான் கட்டாயமாக அதை எடுத்தேன். நான் ஹலோ என்று சொன்னபோது மறுமுனையில் ஒரு நடுங்கும் ஆனால் பழக்கமான குரல் கேட்டது. எப்படி இருக்கிறாய் கார்த்திக்? ஏனோ தெரியவில்லை. அந்த குரலை கேட்டதும் என் இதயம் வேகமாக துடித்தது. ஒரு கணம் என் கையும் நடுங்கியது. அந்த பெண் ஏதோ சொல்ல வருவதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவரது குரலை கேட்டதும் ஏற்பட்ட அந்த தாக்கம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் நான் உடனே திரும்ப அழைத்தேன். என் மனம் மீண்டும் அழைக்குமாறு என்னை தூண்டியது. இல்லையென்றால் அந்த நேரத்தில் போன் அழைப்புகள் மீது நான் மிகவும் கோபமாக இருந்தேன். ஆனால் போன் எடுக்கப்படவில்லை. நான் அது ஒருவேளை தவறான எண் என்று நினைத்து அமைதியானேன். அப்போது என் காலடியில் ஒரு புகைப்படம் விழுந்தது. நான் அந்த படத்தை தூக்கிய போது அடுத்த கணம் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. அந்த படம் என் கல்லூரி முதல்வர் மிஸ் பார்வதியின் படமாக இருந்தது. படத்தின் பின்புறம் என் தந்தையின் பெயர், அவர்களின் திருமண ஆண்டு மற்றும் என் தந்தையின் இறந்த தேதியும் எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்தவுடன் என்னால் நீண்ட நேரம் எதுவும் பேச முடியவில்லை. என் மனதில் கேள்விகளின் புயல் எழுந்தது. இது என் முதல்வரின் படமாக இருந்தால் இது இங்கே எப்படி வந்தது? என் முதல்வரின் முகம் ஏன் என் தாயின் முகத்தை ஒத்திருக்கிறது? அந்த நேரத்தில் நான் முழுவதுமாக குழப்பமடைந்தேன். இந்த மர்மத்தின் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நான் பதற்றத்துடன் மீண்டும் நாட்குறிப்பை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். நாட்குறிப்பின் பக்கங்களில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் என் உள்ளுணர்வையே அசைத்தன. ஆம் கார்த்திக், உன் முதல்வர்தான் உன் உண்மையான சித்தி. உன் தாயும் அவளும் இரட்டை சகோதரிகள். ஆனால் உன் சித்திக்கு உன் தாய் மீது ஆழமான கோபங்கள் இருந்தன. அதனால்தான் அவள் அவளை விட்டு விலகினாள். உன் தாயின் ரகசியங்கள் அனைத்தும் உன் சித்திக்கு தெரியும். யாராவது உன்னை உன் தாயிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது உன் சித்தி மட்டுமே. இந்த வரிகளை படித்ததும் என் காலடியில் இருந்த பூமி குலுங்கியது போல உணர்ந்தேன். என் முன் படம் தெளிவாக இருந்தது. மிஸ் பார்வதி வெறும் என் ஆசிரியர் மட்டுமல்ல, என் உண்மையான சித்தி, அதாவது தாயும் ஆவார். நான் இத்தனை ஆண்டுகளாக அவருடன் இருந்தேன். தினமும் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரும் என்னை அடையாளம் காணவில்லை. நானும் அவளை அறியவில்லை. இது எப்படி சாத்தியம்? இப்போது என்னை ஒரே ஒரு விஷயம் மட்டுமே வாட்டியது. நான் என் தாயை சந்திக்க வேண்டும். அவர் மனநல மருத்துவமனையில் இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டது. அந்த உணர்வு என் உள்ளிருந்த எல்லாவற்றையும் உறிஞ்சியது. எனக்கு முதல்வரின் வீட்டு முகவரி தெரியும். இரவு 9 மணிக்கு எதையும் யோசிக்காமல் நான் அவரது வீட்டை நோக்கி புறப்பட்டேன். என் ஒவ்வொரு அடியிலும் பதற்றம் அதிகரித்தது. இதய துடிப்பு வேகமாக இருந்தது. இந்த பயணம் எனக்கு வெறும் வழியை கடப்பது மட்டுமல்ல, இது என் தாயை அடைவதற்கான நம்பிக்கை, என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தேடல். நான் முதல் அழைப்பு மணியை அடித்த போது கதவு திறக்கப்பட்டது. எதிரில் முதல்வர் அம்மாளின் மகன் நின்றிருந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், உங்கள் தாயை அழையுங்கள். சிறிது நேரம் கழித்து அவர் வெளியே வந்தார். நான் அழுது கொண்டே என் கதையை அவர் முன் முழுமையாக சொன்னபோது அவர் மிகுந்த துயரத்தை வெளிப்படுத்தினார். கார்த்திக், உன் அத்தையை வெறுக்காதே. அவர் எல்லாவற்றையும் துக்கத்திலும் கோபத்திலும் தான் செய்தார். ஆனால் அவர் உன்னை மிக நன்றாக வளர்த்தார். உனக்கு எதற்கும் குறை வைக்கவில்லை.
அவர் உன்னிடம் எவ்வளவு அக்கறை காட்டினார் என்பதையும் உனக்காக அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு பொருளையும் நாங்களும் நினைவில் வைத்துள்ளோம். உன் அத்தையை பற்றித்தான் இப்படிப்பட்ட பெண்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்று பள்ளி முழுவதும் உதாரணமாக கொடுத்தது. அவர் மீது உன் மனதில் எந்த வெறுப்பையும் வைத்துக் கொள்ளாதே என்று எனக்கு ஆறுதல் கூறினார். அவர் சொன்னதற்கு நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. நான் என் தாயின் முகவரியை வாங்கிக் கொண்டு நேராக மனநல மருத்துவமனைக்கு விரைந்தேன். அங்கு சென்று நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என் தாயை பற்றி கேட்டபோது அது எனக்கு சற்று நேர மரண துடிப்பை விட குறைவான அதிர்ச்சி இல்லை. என் தாய்க்கு மனநோய் ஊசிகள் போடப்பட்டு கொண்டிருந்தன. அவர் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தார். நான் ஓடி சென்று அவரது வார்டுக்குள் நுழைந்தேன். அறைக்குள் நான் நுழைந்த அந்த நொடி எனக்கு முழுமையாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை திரும்ப கிடைத்தது போல இருந்தது. நான் ஓடி சென்று அவரது மார்போடு அணைத்தேன். முதலில் அவர் என்னை அடையாளம் காண மறுத்தார். அவரது முகத்தில் ஒருவித விரும்பாத உணர்வு இருந்தது. என் இருப்பு அவருக்கு ஒரு பழைய புண்ணை திறப்பது போல இருந்தது. ஆனால் தாயின் பாசம் மறைந்திருக்கவில்லை. அவரது கண்களில் திரண்டிருந்த கண்ணீர் என் எல்லா தயக்கங்களையும் கழுவிவிட்டது. இறுதியாக நான் என் அத்தை எழுதிய நாட்குறிப்பின் ஒவ்வொரு பக்கத்தையும் அவரது கைகளில் வைத்தபோது அவர் ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவாக சொன்னார், ஒருவேளை உன் தந்தையின் உன் பாட்டனின் மரணங்கள் எல்லாம் நான் செய்த பாவத்தின் விளைவோ? இதுதான் எனக்கு கிடைத்த தண்டனை. அவரது பேச்சை கேட்டதும் என் இதயம் சிதறி உடைந்தது. அந்த வார்த்தைகளில் சுய பச்சாதாபமும் தன் செயல்களுக்கான வருத்தமும் இருந்தது. தாய்மை பாசம் எவ்வளவு வலிமையானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது தவறு செய்தாலும் கூட கண்ணீரால் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறது. அதன் பிறகு அம்மா தன் கதையை சொல்ல ஆரம்பித்தார். நீ இறந்து விட்டாய் என்று தெரிந்ததும் நான் உன் பிரிவை தாங்க முடியாமல் பைத்தியமானேன். என் 6 நாள் குழந்தை என்னை பிரிந்து சென்று விட்டான். அதன் பிறகு நான் ஒருவனை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அந்த மனிதன் என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்றான். அவன் 2வதாக திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டுமென்றே என்னை இந்த பைத்தியக்கார சாலையில் சேர்த்து விட்டான். இன்றும் அந்த நேரத்தை நினைக்கும் போது என் உள்ளுணர்வு நடுங்குகிறது. அம்மா எப்போதும் என்னிடம் உன் அத்தையை வெறுக்காதே, எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நிலையிலும் அவள் உன்னை ஒரு தாயை விட அதிகமாக நேசித்திருக்கிறாள் என்று சொல்லுவாள். நான் இருந்திருந்தாலும் நீ ஒருவேளை அழிந்தே போயிருப்பாய். ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கும்போதே இன்னொரு திருமணம் செய்திருக்கலாம். அவரது இந்த வார்த்தை எனக்கு எங்கோ ஒரு மூலையில் நிம்மதியை கொடுத்தது. ஆனால் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வெளியே எவ்வளவு மகிழ்ச்சியுடன் ஒருவர் காணப்படுகிறாரோ அவ்வளவு உள்ளே இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு மனிதனை பற்றியும் உண்மையை தெரிந்து கொள்வது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்காமல் உண்மை என்று நம்புவது மிக பெரிய தவறு. ஏனெனில் சில விஷயங்களில் யதார்த்தம் மிகவும் வேதனையாக இருக்கும். அதனால் ஒரு மனிதன் உள்ளே இருந்து உடைந்து போகிறான். வாழ்க்கை எனக்கு ஒரு உண்மையை சொல்லிக் கொடுத்தது. வெளி தோற்றத்தை நம்பாதே, உண்மையை பரிசோதித்து பார். மின்னும் அனைத்தும் தங்கமல்ல. ஒவ்வொரு புன்னகைக்கும் பின்னாலும் அமைதி இருப்பதில்லை. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.